உங்கள் வீட்டுக்கு பில்லி, சூனியம், ஏவல் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா கட்டாயமாக இந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடுங்க. இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சோளம் ஒன்று வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டிலேருந்தே ஒரு கோழி, நாட்டுக்கோழி ஒன்று எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். இங்கேருந்து எடுத்துன்னு போனீங்கன்னா இந்த சோளத்தில் வந்து நம்ம யார் மேலே சந்தேகம் இருக்கோ, யார் நம்மளுக்கு வீட்டுக்கு செய்வனை வச்சுருக்காங்கன்னு கன்ஃபார்மாக தெரியுமோ அவங்களோட பேர், ஊர் சொல்லி இந்த சோளத்தில் வந்து அந்த கோழியை குத்த வேண்டியிருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகடில் அவங்க பேர், ஊரும் அடித்து தருவாங்க. அங்கே ஒரு சாமியார் இருப்பார். அவர் அடித்து கொடுத்தாருன்னா நம்ம அந்த சோளத்தில் எடுத்துன்னு போய் குத்திட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்துட்டோம்னா அந்த செய்வனை வந்து நீங்கிடும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பலாயிரக்கணக்கானவர்கள் வந்து போகிறாங்க. கொல்லிமலையில் மாசி பெரியாண்ட சாமின்ற கோயிலில் தான் இந்த மாதிரியான ஐதீகம் நடந்துகிட்ருக்கு. ரொம்ப பெரிய வரலாறுலாம் இந்த கோயில் இருக்குது. நம்ம தெரிஞ்சது சொன்னால் அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் மந்த் இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோம். வீட்டிலேருந்தே ஒரு நாட்டுக்கோழி எடுத்துன்னு போயிட்டு நம்ம யார் செய்வனை வச்சுருக்காங்களோ அவங்க பேர், அவங்க ஊரும் சொன்னோம்னா அவங்க தகடில் அடிச்சு கொடுக்குறாங்க. அதை நம்ம அந்த கோழி காலில் கட்டிட்டு அந்த சோளத்தில் குத்திட்டு திரும்பி பார்க்காம வந்தால் சரியாக போயிடுது. இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நேச்சுரல் கிளைமேட் தான். எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கான இடமாவே அமைஞ்சிருக்கும். கோயில் போக விருப்பம் இல்லைன்றவங்க கூட ஒரு ட்ரிப்பாக போயிட்டு வரலாம். இது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடம்லாம் அருமையாக இருக்கும். நம்ம கூட இருக்கிற ஒரு வீட்டு வாசலில் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை அன்னைக்கு எலுமிச்சை பழம் மிதிச்சிட்டு குங்குமம் போட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கே வந்து ஆக்சிடெண்ட் ஒன்று ஆயிடுச்சு வீட்டில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்த பரிகாரத்தை இந்த கோயிலில் கூட்டின்னு போய் பண்ணும்போது தான் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் இருக்கிறவங்க வீட்டில் அதிகமாகவே நடக்கும். நாம் வந்து ஒரு படி வளரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பணத்துலேயோ இல்லை வசதி வாய்ப்பில் எதுலேயும் கொஞ்சம் மேலே ஏறி வரக்கூடாது. அப்படி வந்தோம்னாவே அடுத்த அமாவாசையோ பௌர்ணமியோ பார்த்து நம்மளை முடிச்சு விட்ருவாங்க. இதை நம்புகிறவங்களும் இருக்காங்க, நம்பாதவங்களும் இருக்காங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க, இது மேலாம் நம்பிக்கை இருக்குது அப்படின்றவங்க போயிட்டு வந்துடுங்க. நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை விட ஒரு படி மேலே ஏறி போயிட்டு கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. இந்த கோயிலுக்கு எவ்வளோ பேர் போயிருக்கீங்கன்னு லைக் பண்ணி சொல்லுங்கள். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற செய்வனை எடுக்க மட்டும்தான் எடுப்பாங்க, யாருக்கும் வைக்க மாட்டாங்க. அப்படி கேட்டு அவங்களோட கோபத்துக்கு ஆளாயிடக்கூடாது. பல காடு, பல மலைகள், இந்த மாதிரி நீர்வீழ்ச்சிகள்லாம் தாண்டி தான் போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஸ்பாட் தான் இது. என்ஜாய்மெண்ட்டும் ஆச்சு, நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்த்த மாதிரியும் ஆச்சு. கொல்லிமலையில் இருக்க மாசி பெரியண்ணா சாமி கோயில் இது. கூகுள் மேப்பில் அடிச்சிங்கன்னா வந்துடும். உங்களுக்கு யாராவது செய்வனை வச்சுக்கிறாங்கன்னு சந்தேகம் இருந்தால் யோசிக்காமல் போயிட்டு வந்துடுங்க.